Hi friends, this is Shobha from Krishobha Academy. எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் சேனல்ல ஹிஸ்ட்ரியில 15th லெசன். இந்த லெசனோட நமக்கு 7th ஹிஸ்ட்ரி நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஓகேங்களா? இந்த லெசன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் புக்ல டேர்ம் 3ல இருக்கு. யூனிட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம் அண்ட் அஜீவிகா பிலாசபி இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? வாங்க ஒரு கொஸ்டினா நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். During the 6th century BC, according to the dash, as many as 62 different philosophical and religious schools flourished in India. According to என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிகநிதயா. அது இட்ஸ் an ancient Buddhist trait. ஓகேங்களா? During 6th century BC according to பிகநிதயா 62 different philosophical and religious schools இந்தியால flourish ஆச்சு. Second question. 200 years after the attainment of nirvana, death of Mahavira, Jain scholars attempted to codify the canon by convening at an assembly at எங்க நடந்துச்சுன்னா பாட்டலிபுத்ரா. ஓகேங்களா? Third question. 5 great vows of Jainism என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வயலன்ஸ் அகிம்சான்னு சொல்லுவாங்க, ட்ரூத் சத்யா, நான் ஸ்டீலிங் அச்சௌரியா, செலிபஸி ஆர் சேசிட்டி பிரம்மச்சாரியா, அப்புறமா நான் பொசஷன் அபரிகிரஹா. ஓகேங்களா? இதுதான் த கிரேட் 5 vows ஆஃப் ஜெயினிசம். ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறதுக்கு கூட நமக்கு இதுல வாய்ப்புகள் அதிகம் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. த மேஜர் ஸ்பிளிட் அக்கர்ட் இன் ஜெயினிசம் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி பிசி, கிவிங் ரைஸ் டு 2 மேஜர் செக்ட்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேம்லி திகம்பராஸ் அண்ட் ஸ்வதம்பராஸ். ஓகேங்களா? ஜெயினிசம் 2 ஸ்பிளிட்டா ஆனது எப்படி அதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா திகம்பராஸ் அண்ட் ஸ்வதம்பராஸ். ஓகேங்களா? ஜெயின் லிட்ரேச்சர் மேஜர் 2 கேட்டகரிஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகம சுத்ராஸ், நான் அகம லிட்ரேச்சர். அகம சுத்ராஸ், நான் அகம லிட்ரேச்சர், அதுதான் மேஜர் 2 கேட்டகரிஸ். 6th கொஸ்டின் பாருங்க. நான் அகம லிட்ரேச்சர் இருக்கு தெரியுமா? that includes commentary and explanation of agama sutras and independent work. இதெல்லாம் எப்படி கம்பைன் பண்றாங்க அப்படின்னா by aesthetics and scholars. இவங்க தான் இதெல்லாம் பிரிக்கிறாங்க. இது commentary and explanation of agama sutras and independent work is being compiled by aesthetics and scholars. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மொத்தம் 41 சுத்ராஸ் இருக்கு. அகம சுத்ராஸ்ல மொத்தம் நமக்கு 41 சுத்ராஸ் இருக்கு. அதுல எவ்வளவு அங்கான்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் டேஷ் அங்கான்ஸ். அங்கான்ஸ்னா என்னன்னா ஸ்கிரிப்சர்ஸ் ஃபாலோட் பை ஸ்வதம்பராஸ். ஓகேங்களா? உப்பங்யாஸ் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ். செதாஸ் ரூல்ஸ் ஆஃப் கான்டக்ட் ஃபார் த மாங்க்ஸ். நெக்ஸ்ட் மூலாஸ் basic doctrine of Jainism and miscellaneous works such as Kalpasutra of Bhadrababu. ஓகேங்களா? இதெல்லாம் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த 41ல 41 சுத்ராஸ்ல ஃபர்ஸ்ட் அங்காஸ் 11 இருக்கு. உபன்யாஸ் 12 இருக்கு. சேதாஸ் 5, மூலாசும் 5, மிஸ்லினஸ் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா 8 இருக்கு. அப்ப நம்ம 11 plus 12 எவ்வளவு? 23. 23 plus 5 28. 28 plus 5 40, 33. 33 plus 8 41. ஓகேங்களா? சோ நமக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. 41 சுத்ராஸ் இப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க எத்தனை அங்காஸ் எத்தனை உபன்யாஸ் இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. Dash is a Jain text containing the biographic of the Jain Tirthankaras, notably Parshvananda, the founder of Jainism, as well as the first Tirthankara, and Mahavira, the last
and Mahavira the last and the 24th Tirthankara. ஓகேங்களா? எது வந்து ஜெயின் டெஸ்ட், அது அந்த பயோகிராஃபில தான் இது எல்லாமே கண்டென்ட் ஆயிருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயின சரித்ரா ஆஃப் கல்பசூத்ரா. இந்த இதுல தான் வந்து இட்ஸ் a ஜெயின் டெஸ்ட் which is containing the biography of எல்லாருமே ஜெயின் தீர்த்தங்கராஸ். நோட்டபிளி யார் பாத்தீங்கன்னா பர்ஷ்வனந்தா அது வந்து he is a founder of Jainism as well as first திருத்தங்கரால இருந்து ஃபர்ஸ்ட் திருத்தங்கரால இருந்து 24th திருத்தங்கரா வந்து மகாவீரா. ஓகேங்களா? அவங்கள வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒரு பயோகிராஃபி வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயின சரிதா ஆஃப் கல்பசூத்ரான்ற ஒரு புக்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th question பாருங்க. Dash are those who have attained nirvana and made a passage from this world to the next. இது யார் இது யார் பண்றாங்க அப்படின்னா திருத்தங்கரா தான் வந்து அவங்க வந்து ஒரு புக்தி அடைஞ்சிடுவாங்க. ஓகேங்களா? அப்புறமா இந்த வேர்ல்ட விட நெக்ஸ்ட் லெவலுக்கு போற மாதிரி. ஓகேங்களா? அவங்கதான் அது. நெக்ஸ்ட் 10th சீவக சிந்தாமணியா இல்ல ஜீவக அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? சீவக சிந்தாமணி a Tamil epic poem is a good example composed in a tradition of Sangam literature by a Jain saint named யாருன்னு பாத்தீங்கன்னா திருத்தக்க தேவர். அது சீவக சிந்தாமணி நமக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து நமக்கு ஜீவக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. திருத்தக்க தேவர். ஓகேங்களா? அவர் வந்து he is a Jain saint. சங்கம் லிட்ரேச்சர்ல வாழ்ந்த ஜெயினிசம் துறவி போல. ஓகேங்களா? யாரு? திருத்தக்க தேவர். நெக்ஸ்ட் டேஷ் இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இஸ் லொகேட்டட் ஆன் அ ப்ராமினன்ட் ராக் தட் ஸ்டாண்ட் 70 மீட்டர் above the ground. எதுன்னு பாத்தீங்கன்னா சிட்டனவாசல் குகை, அதாவது சிட்டனவாசல் கேவ். ஓகேங்களா? அது எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. த சிட்டனவாசல் கேவ் டெம்பிள் நேம்டு, அது பேர் என்னவா இருக்குன்னா அரிவர் கோவில் அப்படின்ட்டு இருக்கு. தட் லைஸ் வெஸ்ட் ஆஃப் தி ஹில்லாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் the Archaeological Survey of India took over the caves only in the year of 1958. அந்த கேவ்ஸ் எப்ப வந்து அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க, ASI எப்ப கைப்பற்றாங்கன்னா 1958ல. ஓகேங்களா? 14th கொஸ்டின். சைனீஸ் டிராவலர் யார் வந்து பல்லவா கண்ட்ரியை வந்து 7th century ADல விசிட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹுன்ஸ்தாங். ஓகேங்களா? 7th centuryல பல்லவா கண்ட்ரியை விசிட் பண்ண சைனீஸ் டிராவலர் யாருன்னா ஹுன்ஸ்தாங். நெக்ஸ்ட் மெயின் 2 ஜெயின் டெம்பிள் காஞ்சிபுரம்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிலோக்கியானந்தா ஜினஸ்வாமி டெம்பிள். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பருட்டி குன்றம். அது வந்து ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் பாலர் அங்க அமைஞ்சிருக்கு. செகண்ட் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரபிரபா டெம்பிள். அது மெயினா வந்து டெடிகேட்டட் டு தி திருத்தங்கரா நேம்டு சந்திரபிரபா டெம்பிள் வந்து மெயினா வந்து யாருக்குன்னா திருத்தங்கரா அவங்களுக்கு மட்டும்தான் மெயினா அவங்களுக்கு டெடிகேட் பண்ணாங்க. அது இப்ப வந்து என்னவா இருக்குன்னா சந்திரபிரபா அப்படின்ட்டு இருக்கு. 2 டெம்பிள் மெயின். ஒன்னு திரிலோயானந்தா ஜினஸ்வாமி டெம்பிள், இன்னொன்னு வந்து சந்திரபிரபா டெம்பிள். ஓகேங்களா? இதான் 2 டெம்பிள் வந்து காஞ்சிபுரம்ல இருக்கிற மெயின் ஜெயின் டெம்பிள்ஸ். ஓகேங்களா? 16th கொஸ்டின் பாருங்க. The total population of Jains in Tamil Nadu எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 0.12%. அதோட நம்பர் எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 83,359 பாப்புலேஷன் இப்ப இருக்காங்க. அதாவது ஆஸ் பர் 2011 சென்சஸ் படி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேஷ் டெம்பிள் இன் கோவில்பட்டி தாலுக் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மார்க்ஸ் த ரிவைவல் ஆஃப் ஜெயினிசம் இன் தமிழ்நாடு. எந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா கழுகுமலை, அதாவது 8th centuryல கட்டப்பட்ட கழுகுமலை டெம்பிள். அது எங்க இருக்குன்னா கோவில்பட்டி தாலுக் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அதுதான் வந்து இட்ஸ் a revival of Jainism in தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பாருங்க. கழுகுமலை ஜெயின் ராக்கெட் டெம்பிள் யாரால கட்டப்பட்டது? was built by King Parantaka நெடுஞ்செழியன் ஆஃப் த பாண்டியன் கிங்டம். பாண்டிய நாட்டு மன்னர் வந்து பராந்தகா நெடுஞ்செழியன் தான் வந்து இந்த கழுகுமலை ராக்கெட் டெம்பிளை வந்து கட்டினது.
சரிங்களா? 19th கொஸ்டின் பாருங்க. The polished rocket cave beds அது என்னன்னு சொல்றாங்கன்னா பஞ்சவர் படுக்கை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? polished rocket bed cave beds வந்து popularly known as பஞ்சவர் படுக்கை. Next 20th question பாருங்க. 14 Jain monk beds dating back to the 5th century AD have been excavated inside 3 caverns on the top of the hill in the district பாத்தீங்கன்னா வேலூர் district. 21 பாருங்க. திருமலை is a Jain temple. ஓகேங்களா? in a cave complex located அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is located in ஆர்னி town in திருவண்ணாமலை district. ஆர்னியில இருக்கு. திருமலைன்ற ஒரு ஜெயின் டெம்பிள் வந்து ஆர்னியில இருக்கு. ஆர்னி வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. 22nd பாருங்க. The sculptures are assigned to the period of பராந்தக வீர நாராயண பாண்டியன். அவர் எந்த காலத்துல ஆண்டாருன்னா AD 860 to 900 வரைக்கும் அவர் ஆண்டிருக்காரு. நெக்ஸ்ட் பைரவமலை வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ்ல இருக்கு. அந்த வில்லேஜ்க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கரப்பள்ளி. என்ன வில்லேஜ்க்கு பேர் என்ன? குக்கரப்பள்ளி. Next, Dash is an educational center of Jains and villages. Center of Jains and villages bearing the suffix of Palli are called in many places in Tamil Nadu. எதுன்னு பாத்தீங்கன்னா பள்ளி தான். ஓகேங்களா? பள்ளி இஸ் எஜுகேஷனல் சென்டர் ஆஃப் ஜெயின்ஸ். அதே வந்து வில்லேஜுக்கு வந்து சஃபிக்ஸா வந்து வச்சுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குக்கரப்பள்ளின்றது ஒரு கிராமம் தான். இந்த மாதிரி நிறைய பள்ளின்ட்டு நிறைய கிராமத்துக்கு பேர சஃபிக்ஸா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. நெக்ஸ்ட் 25th பாருங்க. புத்தாஸ் ஒரிஜினல் இப்ப வரைக்கும் ஜெயினிசம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் புத்திசம். புத்தாஸோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தாந்த சாக்கியமுனி கௌதமா. ஓகேங்களா? கௌதம புத்தா வாஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் மகாவீரா. ஓகேங்களா? 27th கொஸ்டின் பாருங்க. Asserting that both the king passion for pleasures and the hermit self mortification were wrong. கௌதம புத்தா வந்து he discovered என்ன பண்ணாருன்னா மிடில் பாத் அந்த வந்து டிஸ்கவர் பண்ணாரு. ஓகேங்களா? So next question பாருங்க. மிடில் பாத் இஸ் பேஸ்ட் ஆன் எதை வச்சு அந்த மிடில் பாத் அவர் டிஸ்கவர் பண்ணானா it is based on eightfold path. ஓகேங்களா? அந்த eightfold path என்னன்னு பாத்தீங்கன்னா right understanding, right thought, right speech, right action, right livelihood, right effect, right mindfulness, right concentration. இதுதான் வந்து அந்த 8 path. இது வச்சுதான் அந்த மிடில் பாத்தை வந்து கௌதம புத்தா வந்து டிஸ்கவர் பண்ணாரு. Next 29th question பாருங்க. The Pali Canon Tripitaka has 3 division which is known as threefold basket. ஓகேங்களா? The Pali Canon Tripitaka has 3 division which also known as threefold basket. Next, Dash contains the rules of order of Buddhist monks which must be observed for achieving the purity of contact. எதுனா விநாய பித்தகா. நெக்ஸ்ட் மொத்தம் இந்த த்ரீஃபோல்ட் பேஸ்கெட்ல 3 இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா விநாய பித்தகா, சுட்ட பித்தகா, அபிதம பித்தகா. ஓகேங்களா? விநாய பித்தகானா இட் இஸ் a rules for the of the order of Buddhist monks. ஓகேங்களா? அவங்களுக்கு ரூல் கொடுக்கறது விநாய பித்தகா. சுட்ட பித்தகா வந்து the principle of religion by citing discourses as evidence. அதுதான் வந்து சுட்ட பித்தகா. 32nd questionல பாத்தீங்கன்னா அபிதம பித்தகா வந்து it is the latest of Tripatika. It deals with ethics, philosophy and metaphysics. ஓகேங்களா? இந்த 3 தான் அது. அந்த threefold basketன்றது வந்து இந்த 3 தான். Next 33rd question பாருங்க. Dash has various stories of lives of Buddha found in Buddha literature. எதுனா Jatakas has a various stories of lives of the Buddha found in the Buddhist literature. Next, name the 2 famous Ceylonese chronicle. எதுன்னு பாத்தீங்கன்னா மகாவம்சா and திபவம்சா. இதுதான் ஃபேமஸ் 2 Ceylonese chronicles, மகாவம்சா and திபவம்சா. நெக்ஸ்ட் புத்த கோஷாஸ் ஓட லேட்டர் ஒர்க் என்ன? அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கமெண்டேட்டராகவும் இருந்தாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஷுதிம்மகா. அதுதான் வந்து புத்த கோஷாஸோட லேட்டர் ஒர்க். அவர் தான் வந்து புத்திஸ்ட் கமெண்டேட்டராகவும் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கமெண்டேட்டராகவும் இருந்தது அவர் தான், புத்த கோஷா தான்.
நெக்ஸ்ட் புத்த சரிதா யாரு எழுதுனாங்க? அது வந்து இட் இஸ் அன் எபிக் ஸ்டைல் இன் சான்ஸ்கிரிட் ஒர்க். புத்த சரிதா யாரு எழுதுனாங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்வகோஷா. அஸ்வகோஷா தான் வந்து புத்த சரிதாவை எழுதுனாங்க. இட் இஸ் அன் எபிக் ஸ்டைல் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஒர்க். ஓகேங்களா? 37th கொஸ்டின் பாருங்க. புத்திசம் இஸ் பிலீவ்டு டு ஹாவ் ஸ்ப்ரெட் இன் த தமிழ்நாடு பை எப்பன்னு பாத்தீங்கன்னா சிலனூஸ் மிஷனரிஸ்ல தான் வந்து புத்திசம் வந்து தமிழ் கண்ட்ரில வந்து ஸ்ப்ரெட் ஆனதுன்ட்டு பிலீவ் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த மான்யூமெண்ட்ஸ் ஆர் இன் carvings known as பஞ்ச பாண்டவ மலை. ஓகேங்களா? த மான்யூமெண்ட்ஸ் ஆர் இன் carvings known as பஞ்ச பாண்டவ மலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 39th கொஸ்டின் பாருங்க. வாட் ப்ரொவைடட் எவிடன்ஸ் டு த சேலஞ்சஸ் புத்திசம் ஃபேஸ்ட் இன் தமிழ்நாடு? புத்திசம் பரப்புறதுக்கு வந்து எது ரொம்ப சேலஞ்சா இருந்துச்சு அப்படின்னா தேவாரமும் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் வந்து தமிழ் மக்களிடையே வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. சைவ சயின்ஸ் அண்ட் வைஷ்ணவ ஆழ்வாரோட அந்த இது வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்ததுனால அது ரொம்ப சேலஞ்சா இருந்தது புத்திசத்தை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல திணிக்கிறதுக்கு. சரிங்களா? 40th கொஸ்டின் பாருங்க. Who is considered a typical representation of Tamil Buddhism? யாருன்னு பாத்தீங்கன்னா the தமிழ் எபிக் மணிமேகலை இருக்குல்ல, அது அவர் தான் வந்து he is considered to be a typical representation of Tamil Buddhism. மணிமேகலை யார் எழுதினாரு? குலைவணிகன் சீதலை சாத்தனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் who describes the Buddhism as a religion in decay? யாருன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் மட்ட விலச பிரஹசனா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் டேஷ் சர்வ்ட் அஸ் சென்டர் ஆஃப் எதுனா ஜெயினிசம்க்கு எது வந்து புத்திசம்க்கு வந்து எது வந்து இதுவா இருந்துச்சு சென்டர் ஆஃப் எஜுகேஷனா எது இருந்துச்சுன்னா புத்திஸ்ட் சங்காஸ் அண்ட் விஹாராஸ். ஓகேங்களா? விஹாரான்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a dwelling or house. விஹாரானா dwelling or house. நெக்ஸ்ட் 1.03 மீட்டர் புத்தா ஸ்டாச்சு வந்து பத்மசனா போஸ்ல வந்து எங்க கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநட்டியாண்டன்குடி வில்லேஜ்ல திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சது. எப்ப கிடைச்சதுன்னா குழி தோண்டும் போது கிணறுக்கு குழி தோண்டும் போது ஒரு பத்மாசனா போஸ்ல வந்து புத்தா ஸ்டாச்சு வந்து அந்த இடத்துல 1.3 மீட்டர் இதுல வந்து புத்தா ஸ்டாச்சு வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த ஹெட் ஆஃப் அஜீவிகா யாருன்னு பாத்தீங்கன்னா கோஷலா மங்களி புட்டா. ஓகேங்களா? த ஹெட் ஆஃப் அஜீவிகா செக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கோஷலா மங்களி புட்டா. நெக்ஸ்ட் கோஷலா வந்து எதோட அசோசியேட்டட் ஆயிருக்கு, யாரோட அசோசியேட் ஆயிருக்காரு க்ளோஸ்லியான்னு பாத்தீங்கன்னா மகாவீரா கூட தான் ஃபார் 6 years. அதுக்கப்புறமா வந்து தே பார்ட்டட் செப்பரேட் கம்பெனி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகம சூத்ராஸ் வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னா அர்த்த மகதி பிரகித் அந்த லாங்குவேஜ்ல தான் அகம சூத்ராஸை வந்து எழுதியிருக்காங்க. 48th கொஸ்டின் பாருங்க. ஹூ பேட்ரனைஸ்ட் தி அஜீவிகாஸ்? யாருன்னு பாத்தீங்கன்னா மௌரியன் எம்பையர் அசோகா அண்ட் இஸ் கிராண்ட்சன் தசரதா. இவங்க தான் வந்து அஜீவிகாஸோட தீவிர பக்தர்கள். நெக்ஸ்ட் ஹூ ஆர் த பேட்ரன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்ராஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 50th கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் ஹெல்ட் டு கோடிஃபை த ஜெயினா கெனான்? எப்ப பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் எங்க நடந்துச்சுன்னா பாட்டலிபுத்ரா. ஓகேங்களா? சோ இதோட நமக்கு வந்து இந்த லெசனோட எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு எடுத்துட்டேன். அதோட கவர் ஆகுது. இந்த லெசனோட நம்ம 7th ஹிஸ்டரியுமே கம்ப்ளீட் பண்றோம். நாளையில இருந்து உங்களுக்கு வந்து 8th ஹிஸ்டரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ என் கூடவே சீக்கிரமா வந்துருங்க. லைவ் டெஸ்ட்டுமே நம்ம டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்க நான் காத்துட்டு இருக்கேன். இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிறிஸ் யோகா அகாடமி. நன்றி.